யாரோ ஒரு நபர் வந்து எதையோ தூக்கி எறிகிறார், அவர் தலையில் அடிபட்டு போகுது. பட் அது என்ன இதுன்னு தெரியல, இனிமேல் தெரிய வரும். ரைட், நீங்கள் அன்பால் ஒரு துண்டை கூட நல்லா சுருட்டி கூட தூக்கி போடலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். பட் அது செய்ய வேண்டாம் தயவு செய்து. ஏன்னா இப்போ நீங்கள் ஏதோ பண்ணுறது மாதிரி வேற யாராவது ஒன்று தூக்கி போட்டான்னு வச்சிங்களேன், என்ன நடக்கும் உங்களுக்கு? அதை உங்கள் அன்பை கொடுங்க, ஆதரவு கொடுங்க. இத்தனைக்கும் நீங்கள் பார்க்க வர்றீங்க, விஜய் போகிறத கொண்டாடுறீங்க, அதை ஏப்ரல் 23 அன்னைக்கு வாக்கு சதத்தில் நீங்கள் காட்டுங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் விரும்புகிறேன் சார். நன்றி. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம படிச்சிருந்தோம், அதை நம்ம இன்னைக்கு பார்க்குறவங்ககிட்ட சொல்லிட்டோம். புதுச்சேரியிலேருந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டிருக்கோங்க சொன்னதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணுறோம். கண்டிப்பாக அவங்களுடைய நேரில் வந்து கருத்துக்களை பதிவு பண்ண சொல்லி அவங்களுக்கு ரிப்ளைவும் கொடுக்கப்படும். எஸ், ஏகப்பட்ட பேர் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இது விஜய் தரப்புலேயே பார்க்கப்பட்டதாக ஒரு தகவல் வருது. இன்னும் மேற்கொண்டு நீங்கள் உங்களுடைய ஆதரவை கொடுங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க, உங்களுக்கு என்ன தேவைங்கிறத சொல்லுங்கள், விஜய் என்ன செய்யணுங்கிறதையும் நீங்கள் தெளிவுபடுத்துங்க. ஏன்னா உங்களுடைய கருத்துக்களை அவர் வரவேற்கிறார். உங்கள்கிட்ட என்ன தேவைங்கிறத அறிக்கையை இப்போ வந்து சமீபத்தில் சொல்லிகிட்டு இருக்கார். அதற்காகவே வந்து ஒரு குழு அமைச்சு மக்களுக்கு என்ன தேவை, அவங்க தொழில் என்ன இல்லை, அது தெளிவாக கேட்டுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதை சில பேர் சொன்னதன் விளைவாக தான் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ காரைக்குடியிலையும் நிறைய விஷயங்கள் அவர் பேச போகிறாரு. எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய நடக்க போகுது, கொஞ்சம் பொறுத்துருங்க. அவர்